ரைட். குட் மார்னிங். அடுத்து நாங்க பார்ப்போம் மூலகங்களின் பயன்பாடுகள். ஒவ்வொரு மூலகமும் கொண்டுள்ள பல்வேறு இயல்புகளை அடிப்படையாகக் கொண்டு அவை பல்வேறு பணிகளுக்கு பயன்படுத்தப்படும். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம். அவங்களோட இயல்பு ஒவ்வொன்றும் வேறுபடும். நாங்கள் உலோகங்கள், அல்லுலோகங்கள், திண்ம நிலையில் காணப்படுற, திரவ நிலையில் காணப்படுற, வாயு நிலையில் காணப்படுற. ஸோ இது ஒவ்வொரும் பகுதிகளில் காணப்படுற தன்மையை வச்சு அது ஒவ்வொன்றோட இயல்பும் வேறுபடுது. அதே நேரம் அது பணிகளும் வேறையாக காணப்படுது. இங்கு சில மூலகங்கள் பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்களை மாத்திரம் கருதும். ஸோ எல்லா மூலகங்களையும் நாங்கள் இங்கே கற்கல. அதனால் மிக முக்கியமாக நாங்கள் எங்களோட அன்றாட வாழ்வில் பயன்படுத்துகிற சில மூலகங்கள் அதை எப்படி நாங்கள் பயன்படுத்துகிறோங்கிறத பற்றி நாங்கள் இங்கே பார்ப்போம். அலுமினியம் அது ஒரு உலோகம். ஸோ அது பாரமற்றதாக இருக்கும். ரைட். அது உறுதியானதாக இருக்கும். சிறந்த மின் கடத்தி, சிறந்த வெப்ப கடத்தியாக இருக்கும். ஆகாய விமானங்களின் உடல், மின்வடங்கள், ஜன்னல், கதவு நிலைகள், ஏணி, சமையற் பாத்திரங்கள், உணவுத்தட்டுகள், இருவட்டுகள் ஆகியவற்றை உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ அலுமினியம்ங்கிறது ஒரு உலோகம் என்று தெரிஞ்சுக்கணும். அவருடைய இயல்பை சொல்லாங்க. பாரம் இல்லாதது, உறுதியானதுன்னு சொல்லாங்க. மின்னை கடத்தும், வெப்பத்தை கடத்தும். இது எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் ஆகாய விமானங்கள் உடல் செய்யறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. மின்வடங்கள் இதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஜன்னலுக்கு பயன்படுத்துகிறாங்க. கதவு நிலை செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஏணி செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. சமையல் பாத்திரங்கள் செய்கிறதுக்கு உணவு தட்டுகள் செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இருவட்டு செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இதுதான் நம்மளால் அலுமினியம் அதோடைய இயல்புகளும் அதை எங்கே பயன்படுத்துகிறாங்கிறத பற்றி நாங்கள் இப்போ பார்த்தோம். அடுத்தது பார்ப்போம் இரும்பு. அது ஒரு உலோகம். ரைட். அது தூய இரும்பு, மென்மையானது. ரைட். இரும்பு தூய்மையாக காணாது. இரும்பு அணுக்கள் மட்டும் காணப்படக்கூடாது. அது மென்மையானதாக இருக்கும். ஆனால் அது வேறு மூலகங்களோட சேர்ந்த மூலக்கூறுகளாக காணப்படும் போது அது ஒரு என்ன சொல்றது கடினமானதாக மென்மையில் கடினமானதாக காணப்படும். ரைட். இது கார்பனையும் வேறு சில உலோகங்களையும் சேர்த்து கலப்புலோகமாக்கப்படும். ஸோ இனி கலப்புலோகங்கள்ங்கிறது என்னன்னு சொன்னால் இரும்போட வேறுபட்ட மூலகங்களை சேர்த்து கலந்து நாங்கள் உருவாக்கினோம். அது கலப்புலோகம் எடுத்துட்டோம். உதாரணமாக இரும்போட கார்பனை சேர்த்து அவ்வாறான ஒரு செயற்பாடு செய்வாங்க. இரும்புடன் கார்பனை சேர்த்து உருக்கு தயாரிக்கப்படும். உருக்கு எப்படி உருவாக்குறாங்கன்னு சொன்னால் இரும்போட கார்பனையும் சேர்க்கறதால உருக்கு உருவாகுது. இதுவேற்ற பயன்படுத்தி நாங்கள் பாலங்கள், கட்டிடங்கள் என்பன கட்டுதல், பொறித்தொகுதிகளின் உற்பத்தி, இரும்பாணிகள், கம்பி வலை, முட்கம்பிகள், அழகுள்ள பல்வேறு கருவிகள், சமையலறை உபகரணங்கள் என்பன செய்தல் போன்றவற்றில் பயன்படுத்தப்படும். இரும்பு எங்கே பயன்படுத்தப்படுது? இரும்பு தூய இரும்பு மென்மையானது. அது மட்டுமில்லை, இரும்போட வேறு உலோகங்களை வேறு மூலகங்களை கலக்கிறதால அது கலப்புலோகம் என்று சொல்லும். அந்த கலப்புலோகங்கள் மற்றும் இரும்புகளை பயன்படுத்தி நாங்கள் பல்வேறு தேவைகளுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம். ரைட். அடுத்தது கந்தகம். இது ஒரு அல்லுலோகம். மஞ்சள் நிறமாக காணப்படணும்டா. இரப்பரை கல்வனைசுப்படுத்துறதுக்கும் பங்கசு கொல்லியாக பயன்படுத்துகிறாங்க இந்த கந்தகத்தை. வெடிமருந்து, தீக்குச்சி உற்பத்தி, சல்பூரிக் அமிலத்தின் தயாரிப்பு, மருந்து வகைகளின் உற்பத்தி ஆகிய தேவைகளுக்கு பயன்படுத்துகிறாங்க. அது இது நோமலாக பார்த்தோம்னா இது மஞ்சள் நிறமாக காணப்படும். அது எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னா இந்த கந்தகத்தை ரப்பர்ங்கிற ஒரு ரப்பரைக்கு அது பால் எடுத்தது பிறகு வல்கனைஸ் படுத்துறதுக்கு அதை பயன்படுத்துவாங்க. அடுத்தது பங்கசு கொல்லிகளாக பயன்படுத்துவாங்க. வெடிமருந்துகள், தீக்குச்சி உற்பத்தியில் இந்த கந்தகம் பயன்படுத்துவாங்க. அடுத்தது சல்பூரிக் அமிலம் என்ற ஒரு அமிலம் இருக்கு. அந்த அமிலம் தயாரிக்கப்படுறதுக்கு இந்த கந்தகம் பயன்படுத்துவாங்க. அடுத்தது மருந்து உற்பத்திகளுக்கும் பயன்படுத்துவாங்க. ரைட். அடுத்தது கார்பன். கார்பனை பார்த்தோமா இருந்தால் அது ஒரு அல்லுலோகம். அது நிலக்கரி, கரியம், வைரம், மரக்கரி, அதாவது மரக்கரிங்கிறது சாக்கோல்னு சொல்லுவாங்க. ரைட். கரி ஆகிய வடிவங்களில் காணப்படும். ஸோ கார்பன் எடுத்த வாங்கினால் கார்பன் ஒரு அல்லுலோகம். அது மட்டும் இல்லாத பல வடிவங்களில் காணப்படும். ஒன்று நிலக்கரியாக காணப்படுது, காரியமாக காணப்படும். காரியம் எங்கே பென்சிலில் நாங்கள் இருக்கிறது, வைரமாக இருக்கிறோம். அடுத்தது மரத்தை நாங்கள் பற்ற வச்ச உடனே வாடுறது அது மரக்கரின்னு சொல்லுவோம். அடுத்தது கரின்னு சொல்லுவோம். ரைட். இப்படி பல
பலதரப்பட்ட வடிவங்களில் காணப்படுது. மேலும் பெருமளவில் கார்பன் சேர்வைகளான பெட்ரோலியத்திலும், அதாவது பெரும்பாலும் கார்பன் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் பெட்ரோலிய பொருட்களில் காணப்படுது. அது நாங்கள் கனிய எண்ணெய்கள் என்று சொல்லுவோம், ரைட். இயற்கை வாயுக்களிலும் காணப்படுது, ரைட். ஸோ கார்பன் பெரும்பாலும் எங்கே காணப்படுதுன்னா ஒன்று கனிய எண்ணெய்களில் காணப்படுது, அடுத்தது இயற்கை வாயுக்கள்லையும் காணப்படுது. உபகரணங்களின் உற்பத்தி, மெயினாக உபகரண உற்பத்தி என்று சொன்னால் அது பயன்பாடு, அதாவது கார்பன் எங்கே பயன்படுத்துகிறோங்கிறத பற்றி சொல்கிறாங்க. உபகரணங்களின் உற்பத்தி நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம், கார்பன் காணப்படுற ஒரு வடிவம் தான் வைரம். ஸோ வைரம் எங்கே பயன்படுத்தோம்னா ஆபரணங்கள் உற்பத்தியில் வைரங்கள் பதிக்கிறது மூலம் அங்கனைக்கு அந்த உற்பத்தியில் பயன்படுத்தலாம். அடுத்தது மாணிக்க கற்களையும் கண்ணாடிகளையும் வெட்டுதல், அதாவது இந்த வைரத்தை பயன்படுத்த நாங்கள் மாணிக்கக்கல் வெட்டுறதும் கண்ணாடிகள் வெட்டுறதுக்கும் பயன்படுத்துவோம். அடுத்தது பென்சில் தயாரிப்பு, பென்சில் தயாரிப்பில் மெயினாக பயன்படுறது வந்து கேரியம். அடுத்தது எரிபொருளாக பயன்படல், அது வந்து நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு என்பன கார்பன்ற ஒரு வடிவம் தான். அது வந்து எரிபொருட்கள் பயன்பாட்டுக்கு உதவுது. அடுத்த நீரை சுத்திகரித்தல், அது நாங்கள் கரியை போட்டு வச்ச மாதிரி அது உண்மைக்குமே அது வந்து அந்த நீர் வந்து சுத்திகரிக்கப்படுது. உலர் மின்கலங்களின் மின்வாய்கள் ஆகிய முறையில் பயன்படுத்தப்படும். பெரும்பாலும் இந்த கார்பன் வந்து பயன்படுத்துகிற இது வந்து மின்கலங்களில் பயன்படுத்தும், ரைட். மின்வாய்களாக மின்கலங்களில் பயன்படுத்தும், ரைட். அடுத்தது உங்களுக்கு தெரியுமான்ற ஒரு இது வந்து இருக்குன்னா நானோ தொழில்நுட்பம், அந்த நானோ டெக்னாலஜி என்ற ஒரு அட்வான்ஸான ஒரு டெக்னாலஜி வந்து இப்போ பயன்படுத்துகிறாங்க. அதில் பயன்படுத்தி செய்யப்படும் மிகவும் உறுதியான சக்தி வாய்ந்த கார்பன் நார்களில் விண்வெளி வீரர்களின் உடைகளை செய்வதற்கு விண்வெளி ஓடத்தினதும் ஏவுகணைகளின் உற்பத்தியும் பயன்படுத்துகிறாங்க, ரைட். ஸோ அது என்று சொன்னால் அது அந்த கார்பன் நார் வந்து அதில் வந்து கார்பன் எடுத்த மாதிரி அது ஈட்டோட்டில் 4 இலத்திரன் இருக்கு. அதனால் அது வந்து அந்த கார்பன் நார் என்று சொல்லுறது அது வந்து உறுதித்தன்மை கூடினங்கிறதால அது பற்று நிலை குறைகிறதால அதுகளுக்கெல்லாம் தான் நாங்கள் இந்த கார்பன் நானோ டெக்னாலஜி மூலம் கார்பன் நார் என்கிற ஒரு இதை உற்பத்தி செய்து அது விண்வெளி வீரர்களுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது ஆக்சிஜன் வந்து அல்லுலோகம், இது ஒரு நிறமற்றதாக காணப்படும், மனமற்றதாக காணப்படும் அங்கிகளின் சுவாசத்துக்கு தான் இந்த ஆக்சிஜனுங்கிறது மெயினாக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது பொருட்களின் தகனத்திற்கு இன்றியமையாதது. ஒரு பொருளை நாங்கள் பற்ற வைக்கணுமாக இருந்தால் ஆக்சிஜன் இல்லைன்னு சொன்னால் அது பத்தாது. ஸோ அதோட தீப்பொறியும் ஆக்சிஜனும் இருந்தால் தான் அது பத்தும். உலோகங்களை உருக்கி இணைக்க உதவும் ஆக்சி அசட்டலின் சுவாலையை உற்பத்தி செய்கிறதுக்கும் இந்த ஆக்சிஜன் பயன்படுத்தப்படுது. அடுத்தது சுவாசிக்க இடர்படும் நோயாளிகள், ரைட். அவர்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா சிலிண்டர்கள் ஆக்சிஜன் அடைச்சி அவங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. மலையேறாக்கள்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க, பின்னால் ஒரு சிலிண்டர் ஒன்று கட்டியிருப்பாங்க, அது வந்து ஆக்சிஜன். சொன்னால் மலை ஏறி மேலே போக்குற ஆக்சிஜன் அளவு அடர்த்தி குறையுது. அதனால் அவங்க சுவாசிக்கிறதுக்கு அவங்க வந்து தன்னோட எப்போவுமே வச்சுக்கொள்வாங்க. அடுத்து சுழியோடிகள் ஆகியோரின் சுவாசத்துக்கு தேவையான ஆக்சிஜனை வழங்கும் வாயு உருளைகளின் உற்பத்தி போன்றவற்றிற்கு பயன்படுத்தப்படும். ஸோ சுழியோடிகளுக்கும் சேம் மலையேறிகள் மாதிரி தான் சுழியோடிகளுக்கும் நீருக்குள்ளே போனமாக இருந்தால் நீரில் ஆக்சிஜன் அளவு குறைவு. ஸோ அவங்க உயிர் வாழ்கிறதுக்கு ஆக்சிஜன் தேவை. ஸோ அவங்க எப்போவுமே சுழியோடிகள் தன்னுடைய ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ்களை வச்சு கொண்டிருப்பாங்க, ரைட். அதே நேரம் நைட்ரஜன் அடுத்தது, அது ஒரு அல்லுலோகம் என்று பார்த்தால் அது நிறமற்றது, மனமற்றது, தாக்குதிறன் குறைந்தது, ரைட். நார்மலாக நைட்ரஜன் வந்து N2 என்ற வாயு நிலையில தான் காணப்படும். அது 2 நைட்ரஜன் அணுக்கள் சேர்ந்து தான் N2 என்ற நிலையில மூலக்கூறு நிலையில காணப்படும். இது தாக்குதிறன் குறைந்தது என்று சொன்னால் நைட்ரஜன் என்ற 2 மூலக்கூறுகளுடைய மும்மை பிணைப்பு உண்டாக்கி இருப்பார். அதனால் அவர் வந்து ஏனைய மூலங்களோட தாக்குதிறன் குறையுதுன்னா அவருக்கு அவரில் ஈட்டோட்டில் இருக்கிற இலத்திரன் வந்து பரிமாற்றத்துக்கு இல்லைங்கிறதால தான் அவர் வந்து தாக்குதிறன் குறைந்ததாக இருப்பார். அடுத்த நைட்ரஜன் வளமாக்கியலின் உற்பத்தி, இவர் எங்கே பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னால் மெயினாக
நைட்ரஜனை பயன்படுத்தி நாங்கள் வளமாக்கியல் உற்பத்தி செய்வோம். உதாரணம் யூரியான்னு சொல்றது ஒரு பசலை நாங்கள் தாவரங்களுக்கு இடுறது. அது இல்லை அங்கனைக்கு மெயினான ஒரு மூலகமாக நைட்ரஜன் இருக்கும். அடுத்தது வெடிபொருட்களின் தயாரிப்பு. வெடிபொருட்கள் தயாரிக்கிறதுலையும் இந்த நைட்ரஜன் மிக முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்தது இலை மின்குமிழ்களின் உள்ளடக்கத்தை நிரப்புது. இப்போ மின்குமிழில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள நிரப்பப்பட்டிருக்கிறது இந்த நைட்ரஜன் தான். ரைட். அடுத்தது உணவுப் பொதிகளிலும் நிரப்பியாக பயன்படுத்தப்படும். சில உணவுப் பொருட்களையும் இது உணவு நிரப்பியாக பயன்படுத்தப்படுது. அடுத்து பார்த்தோம்னா செப்பு. இது ஒரு உலோகமாக காணப்படும். இவர் ஒரு சிறப்பான நிறமுடையது. அது நார்மலாக செங்கபில நிறமுடையதாக காணப்படும். நார்மலாக இவர் ஒரு நல்ல ஒரு மின் கடத்தி, நல்ல ஒரு வெப்ப கடத்தி. அடுத்தது மின்னை கடத்தும் கம்பிகள் உற்பத்திக்கும் பித்தளை கலப்புலோகத்தை தயாரிக்க பயன்படுத்தப்படும். ரைட். ஸோ இவர் பிரதான பயன்பாடு என்னென்னு சொன்னால் மின்னை கடத்துறதுக்குரிய செப்பு கம்பிகளை உருவாக்குறதுக்கும், அடுத்தது பித்தளை கலப்புலோகத்தை தயாரிக்கிறதுக்கும் இந்த செப்பு பயன்படுத்துகிறாங்க.